Hello everyone, welcome back to the series of the lesson toward the parable of Jesus. இயேசு கிறிஸ்துனுடைய ஊமைகளை பற்றிதான தொடர் சத்தியத்துக்குள்ளாய் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நாம் இன்றைக்கு 6வது பாடத்தில் த சீப் சீட் முதன்மையான இருக்கை ஃப்ரம் லூக் 14:7-11 லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14வது அதிகாரம் 7-11 வரை இருக்கக்கூடிய இந்த முதன்மையான இருக்கை பற்றிதான ஊமையை நாம் பார்க்க இருக்கிறோம். சரி, இந்த ஊமையை நாம் பார்க்க செல்வதற்கு முன்பதாக ஊமைகளை பற்றிய அந்த அறிமுக பாடத்தில் நாம் பார்த்த ஒரு சில விஷயத்தை நாம் நம்முடைய கவனத்திற்கு கொண்டு வருவோம். இந்த ஊமைகள் 1000 வருட அரசாட்சியினுடைய கொள்கையை தவறு என்று சுட்டி காட்டுகிறதா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டோம் அப்படின்னா எஸ் இட் டஸ். கண்டிப்பாக ஊமைகள் 1000 வருட அரசாட்சியை தவறு என்று சுட்டி காட்டுகிறது. The parable proven that the doctrine of premillennialism is a wrong. உதாரணத்திற்கு ஊமைகளில் நாம் எங்கெங்கு பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பாய் இருக்குது அப்படின்னு நம்ம படிக்கிறோமோ அந்த ஊமைகள் எல்லாம் சபை பற்றிதான சத்தியத்தை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. உதாரணத்திற்கு மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 31வது வசனம், 13வது அதிகாரம் 33வது வசனம், 13வது அதிகாரம் 44வது வசனம், 13வது அதிகாரம் 45வது வசனம், 13வது அதிகாரம் 47வது வசனம் மற்றும் 24ஆம் வசனத்திலும் இயேசு கிறிஸ்து அங்கு கூறும் பொழுது பரலோக ராஜ்யத்திற்கு ஒப்பாய் இருக்கிறது என்று அவருடைய ஊமைகளை அங்கு குறிப்பிடுகிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து கூறிய ஊமைகள் அனைத்தும் பரலோக ராஜ்யம் என்று எந்த ஊமைகளை அவர் பயன்படுத்துகிறாரோ அந்த ஊமைகளானது சபையை குறிக்கக்கூடியதாய் இருக்கிறது. அப்போது இந்த 1000 வருட அரசாட்சியாளர்கள் சபையை மறுக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவார், அவர் மீண்டும் ஒரு 1000 வருடம் ஆட்சி செய்ய போகிறார், பரலோக ராஜ்யம் இன்னும் வரல அப்படிங்கிறது அவருடைய கொள்கை. ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் பரலோகத்தை பற்றியும் சபையை பற்றியதுமான ஊமைகள் அநேகவற்றை நமக்கு அவருடைய வாழ்நாட் காலங்களே அவர் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு போதனை நமக்கு விட்டு சென்றிருக்கிறார். ஆகவே சபையும் ராஜ்யமும் ஒன்று அப்படிங்கிறத மத்தேயு 16வது அதிகாரம் 18-19 வசனங்களில் நம்ம கற்றுக்கொள்கிறோம். தேவன் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் என் சபையை கட்டுவேன் அப்படின்னு சொன்னார். ஆகவே இயேசு கிறிஸ்துவானவர் அவருடைய சபையை கட்டுவேன், தேவன் சபையை இங்கு நிறுவினார் அப்படிங்கிறத நாம் உறுதியாக நாம் பார்க்கிறோம். ஆகவே த சர்ச் அண்ட் த கிங்டம் ஆர் த சேம். அப்போது வேதாமத்தில் கூட நம்ம பார்க்கும் பொழுது மார்க்கு 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் இங்கே நிற்கிறவர்கள் சிலர் தேவனுடைய ராஜ்யம் வல்லமையாய் வருவதற்கு காண்பதற்கு முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொன்னார். அதனுடைய அர்த்தம் என்னங்க? யாரை பார்த்து இதை சொன்னார்? அப்போஸ்தலரை பார்த்து சொன்னார். அப்போ அப்போஸ்தலர்கள் சிலர் எல்லாருமே மரிப்பதற்கு முன்பதாகவே ராஜ்யம் வந்துவிடும். அப்போது அப்போஸ்தலருடைய காலங்களிலே ராஜ்யம் வரும் அப்படிங்கிறத இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக நமக்கு சொன்னார். கொலேசியர் 1:13 கூட கொலேசிய மக்கள் அந்த ராஜ்யத்திற்குள்ளாக இருந்தார்கள் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கிறது. யோவான் 3ஆம் அதிகாரம் 1-5 வசனங்கள் இயேசு கிறிஸ்து நிக்கதோமின் இடத்துல பேசும் பொழுது கூட ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் அப்படிங்கிறத அங்கே நிக்கதோமிட்ட பேசினார். அப்போது அநேக சபையை பற்றியதான ராஜ்யத்தை பற்றியதான காரியத்தை நாம் படிக்கக்கூடியலாம் இருக்கிறோம். சரி, அடுத்ததாக நாம் அறிமுக பாடத்தில் பார்த்தது வேதாமத்தில் எந்த புத்தகத்தில் ஊமைகள் இல்லை அப்படின்னு பார்க்கும் பொழுது அங்கே யோவான் புத்தகத்தில் இல்லை அப்படிங்கிறத நாம் பார்த்தோம். அதுக்கு அடுத்ததாக பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களின்படி இயேசு ஊமைகளில் பேசியது முக்கியமா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது எஸ், பிகாஸ் புக் ஆஃப் சாம் 78:2 சொல்லும் பொழுது மேசியாவானவர் ஊமையில் பேசுவார் அப்படிங்கிறது தீர்க்க தரிசனமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என் வாயை ஊமைகளால் திறப்பேன், பூர்வாலத்து மலைப்பொருட்களை நான் வெளிப்படுத்துவேன்கிறது மத்தேயு 13ஆம் அதிகாரம் 35 அது நிறைவேறப்பட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கை ஊழியத்தில் ஊமைகளை பேசியிருக்கிறார். அடுத்ததாக எந்த புதிய ஏற்பாட்டு புத்தகத்தில் அதிக ஊமைகள் உள்ளன? இன்றைக்கு லூக்கா எழுதின சுவிசேஷம் ஊமைகளால் நிறைந்த ஒரு புத்தகமாக இருக்கிறது. இன்றைக்கு மத்தேயு, மார்க்கு, லூக்கா போன்ற சுவிசேஷ புஸ்தகங்களை மத்தேயுல நமக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி தோன்றும். ஆனால் உண்மையிலே லூக்கா சுவிசேஷத்தில் தான் அதிக ஊமைகள் அங்கே இருக்கிறதை நாம் காண முடியும். அடுத்ததாக ஊமைகள் இருந்தே மற்றும் நாம் பெறக்கூடிய ஒரு போதனை ஏதாச்சும் இருக்குதான்னு நீங்கள் சொல்ல முடியுமா அப்படின்னா சட்டன்லி நாட்.
there is a specific doctrine that is only said in a parable. ஆண்டவர் ஒரு விஷயத்தை ஒரு இடத்துல சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தில் அதை அவர் மறைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆண்டவர் அந்த சத்தியத்தை உண்மைகளையும் சொல்லியிருப்பார். அதே சத்தியத்தை தன்னுடைய அப்போஸ்தலர் மூலமாகவும் பரிசுத்த ஆவியின் மூலமாகவும் அவர் மற்ற பகுதியிலும் நமக்கு என்ன செய்திருக்கிறாருங்க, அவர் வெளிப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். அடுத்ததாக ஊமையில் உள்ள ஒவ்வொரு சிறு விஷயத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட அர்த்தம் உண்டா அப்படின்னா இல்லை. ஊமையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குறிப்பிற்கும் தனித்தனி அர்த்தங்கள் கிடையாது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்களாக நம்ம எடுக்கக்கூடாது. பட் த பேரபிள் ஹேஸ் த ஒன் மெயின் பாயிண்ட். ஒரு முக்கிய கருப்பொருள் ஒவ்வொரு ஊமைகளுக்கும் என்ன இருக்குதுங்க, அது இருக்கக்கூடியதாய் இருக்கிறது. சரி பிரியமானவர்களே, இப்பொழுது நம்முடைய அடுத்த ஊமைகளை பற்றி நாம் நம்முடைய பாடத்துக்குள்ளாய் வருவோம். லூக்கா 14ஆம் அதிகாரம் 7-11 வரை முதன்மையான இருக்கை பற்றியதான ஊமை. சரி, இந்த ஊமையினுடைய தீம், இதனுடைய மைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இட் இஸ் அ ஹியூமிலிட்டி, தாழ்மையை பற்றியதான ஒரு காரியத்தை இங்கு பேசுறது தான் நாம் ஒரு மைய கருத்தாக இருக்கிறது. வாட் இஸ் த மெயின் லெசன்? முக்கிய பாடம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தவன். இந்த ஒரே ஒரு பாடத்தை அதுலேருந்து நீங்கள் நிறைய கற்றுக்கொள்ளலாம். பட் வாட் இஸ் த ஒன் மெயின் லெசன்? ஒரு முக்கிய பாடம் இந்த உண்மையில் நம்ம கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் அங்கு உயர்த்தப்படுவான். ஆகவே the one who exalt himself shall be humble, and the one who humble himself shall be exalted. Why did Jesus preach this parable at this time? இந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து இந்த முதன்மையான இருக்கை பற்றியும் தாழ்மை பற்றியும் அவர் பேசுவதற்கு என்ன ஒரு நோக்கம் அப்படின்னா, லெட்ஸ் ஹேவ் த கான்டெக்ஸ்ட். அந்த லூக்கா 14ஆம் அதிகாரம் 1-6 வரை நடக்கக்கூடிய ஒரு சூழல் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு பரிசேயனுடைய வீட்டுக்கு உணவு அருந்துவதற்காக அவர் சென்றிருக்கிறார். அப்போ அவர் சென்றிருக்கும் பொழுது அன்றைய நாள் இட் வாஸ் எ சபாத் டே, சபாத் நாளாக இருக்கிறது. அப்போ அந்த சபாத் நாளில் ஒரு வியாதியஸ்தன் அந்த இடத்துல வந்து இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவின் இடத்துல குணமாக வேண்டும் அப்படின்ட்டு அங்கே வராரு. அங்கே அந்த சூழலில் அங்கிருந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள் மற்றும் மூப்பர்கள் அவரை கவனமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவரை எப்படி குற்றம் சாட்டலாம் அப்படிங்கிறத அவங்க பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அவங்கள பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு. சபாத் நாளில் நன்மை செய்வது சட்டப்பூர்வமா? இஸ் இட் லாஃபுல் டு ஹீல் அ மேன் ஆன் த சபாத் டே? அப்போ இயேசு கிறிஸ்துவானவர் அவர்களுடைய இரட்டை நிலைப்பாட்டை இந்த இடத்துல என்ன செய்கிறாருங்க, அவர் வெளிப்படுத்துகிறார். அப்போ இதே சூழல்ல அவர்கள் அந்த விருந்து ஸ்தானத்தில் யார் முதன்மையான சீட்டில் உட்காரணும் அப்படிங்கிற ஒரு போட்டியும் அவர்களுக்குள்ளாக என்ன இருக்குதுங்க, அங்கே இருக்கக்கூடியதாக இருக்குது. சரி, இந்த ஒரு சூழலில் இயேசு கிறிஸ்து அவளுடைய ஒரு உண்மையற்ற தன்மையை முதலாவது உறுதிப்படுத்துவதற்காக ஒரு கேள்வி கேட்குறாரு. இது சபாத் நாளில், ஓய்வு நாளில் இந்த நன்மையான காரியங்களை செய்யலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க எந்த பதிலுமே சொல்ல கிடையாது. நாம் இந்த இடத்துல மாத்திரமல்ல, மற்ற அநேக இடங்களில் பார்க்கும் பொழுது இந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், மூப்பர்கள், இந்த ஆசாரியர்கள், இவங்க இயேசு கிறிஸ்து கேட்ட எந்த கேள்விக்கும் அவங்களால என்ன செய்ய முடியலைங்க, அவங்களால பதில் சொல்ல முடியல. ஏன் அப்படின்னா, ஒன்று பதில் சொல்லலைன்னா ஏன் நம்பலை அப்படின்னு கேட்பாரு, அல்லது பதில் சொல்லலை அப்படின்னா ஜனங்கள் அவங்களை என்ன செய்வாங்க, கல்லெறிந்து கொள்வார்கள், அல்லது பதில் சொன்னால் அவங்க அந்த உண்மை தெரிந்திருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வரும் என்று பல காரணங்களுக்காக அவர்கள் பதில் சொல்லலை. இட் ஷோஸ் their dishonesty. அப்போது they show them that they thought more of the best than they did of a mean. அப்போது இங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் மனிதர்களை காட்டிலும் மிருகங்களுக்கு அவர்கள் எவ்வளவு முக்கியத்துவம் தந்தார்கள் அப்படிங்கிறதையும் அவர் இங்கு குறிப்பிடக்கூடியவராய் இருக்கிறார். அப்போது இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியில் தாழ்மை என்று சொல்லக்கூடிய ஒரு மிக ஆழமான ஆவிக்குரிய சத்தியத்தை அவர் போதிக்கக்கூடியவராய் இருக்கிறார். இந்த ஒரு பூமியில் நாம் பார்க்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அன்றைக்கு இருந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், இவர்கள் ஜனங்களுக்கு முன்பதாக தங்களை உயர்த்தி கொண்டு இருந்தார்கள். they want to be subject. அவங்க தான் ஒரு மையப்பொருளாக, ஒரு கருப்பொருளாக எந்த இடத்துக்கு போகிறாங்களோ அங்கே இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள தான் இருந்தது.
we know that many would preach what they people like. இன்றைக்கும் கூட நம்ம பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பரிசேயர்கள் சதுசேயர்களுடைய ஒரு குணாதிசயத்தை அந்த இடத்துல பார்க்குறாரு, அந்த சூழ்நிலையில் பார்க்குறார். அவங்களுடைய மன மேட்டிமை எப்படி இருக்குது, எப்படி மேன்மையான இடத்திற்காக அவர்கள் பிரியப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு சூழலை இயேசு கிறிஸ்து அங்கே பார்க்கும் பொழுது he want to preach them, he want to show them the lesson about humbleness. அவங்களுடைய குணாதிசயத்தை மாற்றும்படியாக அவளுக்கு தாழ்மை அப்படிங்கிற ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க இயேசு ஆவலாக இருந்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட நாம் நம்முடைய சபையில் என்ன சூழல்கள் போயிட்டு இருக்குது, எந்த மாதிரி சத்தியங்கள் சொல்லப்பட வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் we fear, நாம் அப்படிப்பட்ட சத்தியத்தை நம்ம பேசுறதில்ல, நாம் பயப்படுகிறோம். நாம் யாரையும் குற்றப்படுத்தக்கூடாது, யாரையும் மனஸ்தாபப்படுத்தக்கூடாது, யாரும் சங்கடப்படுற மாதிரி நாம் பேசிடக்கூடாது. மாறாக அவர்கள் சந்தோஷப்படும்படியாக பேச வேண்டும் அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப கவனமாக இருக்கிறோம். பட் திஸ் இஸ் நாட் த வே தட் ஜீசஸ் ப்ரீச். அவருடைய ஒரு போதகம் அப்படிப்பட்டதாக இல்லை. ஜீசஸ் டிட் நாட் ஹெசிடேட் டு டீல் வித் த ப்ராப்ளம் ஆஃப் ப்ரைட். அந்த சூழலில் இருந்த அந்த பெருமை பற்றியதான ஒரு பிரச்சனைக்கான தீர்வை உடனே இந்த ஓமையின் மூலமாக இயேசு கிறிஸ்துவானவர் கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். அப்போது இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தினுடைய ஒரு இரட்சகராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தை உண்டாக்கினவராக இருக்கிறார். அப்போ பாருங்க, அந்த உலகத்தினுடைய படைப்பாளியே அவர் ஒரு முதன்மையான இடத்தை என்ன செய்யலைங்க, அவர் தேட கிடையாது. ஆனால் அன்றைக்கு இந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் ஒரு முதன்மையான இடத்தை தேடிக்கொண்டிருந்தார்கள். சரி, நாம் இப்போது அந்த வயது வசனத்தை வாசி நாம் அதற்கான அர்த்தங்களை நம்ம பார்ப்போம். லூக்கா 14ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வரை. ஒரு ஓய்வு நாளிலே பரிசேயரில் தலைவனாகிய ஒருவனுடைய வீட்டிலே அவர் போஜனம் பண்ணும்படியாக போயிருந்தார். அப்பொழுது நீர்க்கோவை வியாதியுள்ள ஒரு மனுஷன் அவருக்கு முன்பாக இருந்தான். என்ன செய்வார் என்று ஜனங்கள் அவர் மேல் நோக்கமாய் இருந்தார்கள். இங்கே அந்த ரிலீஜியஸ் பீப்புள் they were watching Jesus. அந்த அவர் என்ன செய்வார் அப்படிங்கிறத நோக்கமாக இருந்தாங்க. இந்த பரிசேயர் சதுசேயர் மூப்பர்கள் ஆயக்காரர்கள் என்னதான் இவர் பண்ண போறாரு, இன்னைக்கு ஓய்வு நாளாக இருக்குது, இங்கே வந்து இவன் குணமாக்கணும் அப்படின்னு சொல்கிறா, இவர் பண்ணுவாரா மாட்டாரா, என்ன செய்வார், எப்படி குற்றம் கண்டுபிடிக்கலாங்கிறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. அப்போது ஒரு சரியான விஷயத்தை பின்பற்றுவதற்காக அவர்கள் ஆயத்தமாக இல்லை. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய பார்வைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறதுங்கிறத நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். இவர்கள் இயேசு கிறிஸ்துவை என்ன செய்தார்கள் நமங்க, அவர்கள் நோக்கமாக என்ன செய்வாரோ என்று ஜனங்கள் அவர் மேல் நோக்கமாக இருந்தாங்க. அவரை பார்த்துட்டு இருந்தாங்க. எதுக்கு பார்த்தாங்க, நல்லதுக்கு பார்த்தாங்களா அப்படின்னா கிடையாது. என்ன தப்பு பண்ணுவார், எதில் மாட்டுவார், எதில் சிக்குவாருங்கிறதுல பார்த்துட்டு இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறியும் போது கூட அநேகர் அவர் என்ன செஞ்சாங்க, அவங்க பார்த்தாங்க. ஆனால் என்ன கற்றுக்கிட்டாங்க, எதுக்காக இந்த மனுஷன் தொங்குறாரு, எதுக்காக அடி வாங்குறாரு, எதுக்காக இவ்வளோ பாடுபடுறாருன்னு யோசிச்சாங்களா? ஆனால் அவங்க பார்த்தாங்க. வாட் தே அண்டர்ஸ்டாண்ட், வாட் தே லேர்ன். பிரியமானவர்களே, ஈவன் ஹியர் தே ஆர் வாட்சிங் ஹிம் வாட் ஹி வில் டூ. அவர் என்ன செய்வார் என்பதை அவர் பார்க்குறக்கு அவரை நோக்கி அவர் ஆவலாக அவங்க பார்த்து கொண்டு இருந்தார்கள். அதே சமயம் அந்த வீட்டில் அங்கே விருந்தில் யார் முதன்மையான இடத்தை பிடிக்கணுங்கிறதும் அவங்களுடைய இன்னொரு நோக்கமாக இருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு சரியான விஷயத்தை இங்கே செய்கிறாரு. இயேசு கிறிஸ்துவானவர் அவர்களுடைய அந்த பார்வை தவறு அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. இரண்டாவதாக அவளுடைய எண்ணங்கள் முதன்மையான சீட்டை தேர்றதும் தவறு அப்படிங்கிறத இந்த இடத்துல காலதாமதம் இல்லாமல் உடனே இயேசு கிறிஸ்து அதை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதை தான் அடுத்த வசனத்தில் பார்க்கும் பொழுது லூக்கா 14ஆம் அதிகாரம் 3-6 வசனங்கள் வரை. இயேசு நியாயாஸ்திரிகளையும் பரிசேயரையும் பார்த்து ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கிறது நியாயமே என்று கேட்டார். அவங்களுடைய இருதயத்தை அறிந்த இயேசு கிறிஸ்து கேட்குறாரு, இவங்களை நான் குணப்படுத்தலாமா, இது நியாயமா அப்படின்னு கேட்குறார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். They know what the answer is, but they show their dishonesty. அவளுடைய நேர்மையற்றவளாக இருந்தபடியால் அவங்க பதில் சொல்ல கிடையாது. அப்பொழுது அவர் அவனை அழைத்து சுஸ்தமாக்கி அனுப்பிட்டார். இயேசு கிறிஸ்து அவனை கூப்பிட்டு அவனை குணமாக்கி நீ போ அப்படின்னு அவனை அனுப்பிட்டார். 5வது வசனம், அவர்களை நோக்கி அதுக்கடுத்தது அவங்கள பார்த்து சொல்கிறார், உங்களில் ஒருவனுடைய கழுதையாவது எருதாவது ஓய்வு நாளில் ஒரு கிணற்றில் விழுந்தால் அவன் அதை உடனே தூக்கி விடுவானே என்றான். 6வது வசனம், அதற்கு உத்தரவு சொல்ல அவர்களால்
கூடாமல் போயிற்று. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவானவர் இங்கு 2 கேள்வியை அங்கே கேட்கிறார். அப்போது இயேசு கிறிஸ்து அங்கே கேட்ட அந்த கேள்விக்கு அவங்களால என்ன செய்ய முடியலைங்க, பதில் சொல்ல முடியல. பிகாஸ் தே நோ தட் தே கோயிங் டு பி இன் ட்ரபிள் இஃப் தே ஆன்சர். அவங்க ஏதாவது பிரச்சனையில் கண்டிப்பாக இதுக்கு பதில் சொன்னால் மாட்டுவாங்க. இயேசு கிறிஸ்துவானவர் அவருடைய எண்ணத்தை அறிந்து இந்த கேள்வி கேட்டார். நீங்கள் ஓய்வு நாளில் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய விலங்கு கிணத்துல விழுந்துருச்சு அப்படின்னா, உங்களுடைய விலங்குக்கு ஒரு ஆபத்து வருது அப்படின்னா, நீங்கள் ஓய்வு நாளாக இருந்தாலும் அந்த விலங்கை காப்பாற்றுவீங்களா அப்படின்னா கண்டிப்பாக காப்பாற்றுவீங்க. அப்போது நீங்கள் ஒரு விலங்குக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுக்கும் பொழுது, ஒரு விலங்கை காட்டிலும் மேலான ஒரு ஆத்துமா நிறைந்த ஒரு மனிதன் எவ்வளவு மிக முக்கியமானவனாக இருக்கிறான். ஸோ here the concerns were not of the sick man but on the number 1 seat. அவங்களுடைய நோக்கம் அதாவும் இருந்தது. அடுத்தது என்னவா இருந்ததுங்க, அந்த இடத்த பிடிக்கணுங்கிறதும் அவங்களுடைய நோக்கமாக இருந்தது. அப்போ பாருங்க, இதற்கு அவர்கள் பதில் சொல்லலை. ஏன் பதில் சொல்லலை அப்படின்னா, அவங்களுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து அதற்கான பதிலை சொல்லிட்டாரு. ஏன் அப்படின்னா, விலங்கை காப்பாற்றுறது நீங்கள் பண்ணுறீங்க, ஆனால் மனுஷனை காப்பாற்றுறது தப்புன்னு நீங்கள் சொல்லுவீங்க. சரி, அதையே அவங்க சைலண்ட் ஆகிட்டாங்க. இப்போ அவங்களோட அடுத்த கன்சர்ன் என்ன அப்படின்னா, அந்த கூடியிருந்த ஜனங்கள் முன்னாடி எல்லாம் அவர்களை மேன்மையாக காட்டிக்கொள்ள எப்படியாச்சும் அந்த முக்கியமான இடத்த நம்பர் 1 சீட்டை எப்படியாகிலும் பிடிச்சிடணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு நோக்கமாக இருந்தது. அதனால தான் இயேசு கிறிஸ்து அடுத்ததாக சொல்கிறாரு, லூக்கா 14ஆம் அதிகாரம் 14லிருந்து 15வது வசனம் வரை. இயேசு ஓய்வு நாளிலே சுஸ்தமாக்கினபடியால் ஜெபாலய தலைவர்கள் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறவனுக்கு 6 நாள் உண்டு, அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சுஸ்தமாக்கி கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது. இது இந்த இன்னொரு பேசேஜில் நடந்த ஒரு சம்பவம். கர்த்தர் அவனுக்கு பிரதித்திரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் 6 நாள் வேலை செய்கிறீங்கல்லவா, அந்த நாளில் நீங்கள் என்ன செய்யுங்க, வந்து குணமாக்கி கொள்ளுங்கள். ஓய்வு நாளில் நீங்கள் என்ன செய்யாதீங்க, நீங்கள் இந்த அற்புத அடையாளமெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஓய்வு நாளில் ஜெப ஆலயங்களில் நீங்கள் வராதிங்க அப்படின்னு சொன்னாங்க. இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, ஓய்வு நாளில் உன் மாட்டுக்கு உன்னுடைய விலங்குக்கு நீ தண்ணி காட்ட தவறையா? அப்போது இந்த காரியத்தை நீ செய்யும் பொழுது ஒரு மனிதனுக்கு நன்மை செய்வது ஓய்வு நாளில் செய்வதில் என்ன தவறு அப்படிங்கிறத இயேசு கிறிஸ்து இங்கே சுட்டி காட்டுகிறார். அப்போது நீங்கள் ஒரு விலங்குக்கு நீங்கள் நன்மை செய்யும் பொழுது ஒரு மனிதனுக்கு நன்மை செய்வது எவ்வளவு மேலானது. ஸோ இஃப் ஐ டூ தட் டு மை ஃபெலோ மேன் யூ கிரிட்டிசைஸ் மீ. இயேசுக்கு சொல்கிறாரு, ஆனால் நீங்கள் தண்ணி காட்டுறது தப்பு இல்லை, நான் ஒருத்தனை குணமாக்குறது தப்பா? பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து அவளுடைய பலவீனத்தை அங்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். சரி, இங்கே லூக்கா 14ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில், விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டதை அவர் பார்த்து அவர்களுக்கு ஒரு ஊமை சொன்னார். இயேசு கிறிஸ்துவானவர், Jesus watched their attitude. What was their attitude? These people were full of pride. இவர்கள் மேட்டிமை நிறைந்த ஒரு மனிதர்கள் என்பதை இயேசு கிறிஸ்து கவனிக்கிறார். They were loved to sit in the chief and the best place. அவர்கள் முதன்மையான இடத்துல உட்காருவதற்கு அவர்கள் மிக ஆவலாக இருந்தார்கள். மத்தேயு 23:5-6 சொல்லும் பொழுது, தங்கள் கிரியைகளெல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள், தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களை தொங்கல்களை பெரிதாக்கி விருந்துகளின் முதன்மையான இடங்களையும் ஜெப ஆலயங்களின் முதன்மையான ஆசனங்களையும் அவர்கள் தேடுகிறார். அவங்க பாருங்க, அவங்களுடைய உடைகளில் கூட எல்லாரும் பார்க்குற மாதிரி அவங்களுடைய உடையில் வசனத்தை போட்டுக்கிறாங்க, அவங்க போட்டுக்கிற தொப்பியில் வசனத்தை போட்டுக்கிறாங்க, அவங்க எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு முதன்மையான இடத்துல போய் உட்கார்ந்துக்கிறாங்க. ஸோ தீஸ் பீப்புள் வேர் ஃபுல் ஆஃப் ப்ரைட். அவங்க மனமேட்டுமை நிறைந்த ஒரு மனிதர்களாக இருந்தார்கள். லூக்கா 20:46 நீண்ட அங்கிகளை தரித்து கொண்டு திரியவும், சந்தை வெளிகளில் வந்தனங்களை அடையவும், ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களில் உட்காரவும், விருந்துகளில் முதன்மையான இடங்களில் இருக்கவும் அவர்கள் விரும்பினார்கள். அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுதுங்க? இட் சேஸ் ஒன்லி ஒன் திங், that they did all this to seen by men. மனிதர்கள் அவங்கள பார்க்கணும், அவங்கள கனப்படுத்தணும். மனுஷனுக்கு முன்னாடி அவங்க பெரிய ஆளாக தெரியும்.
இதுக்காக அவங்க இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ரோமர் 12:10 சொல்லும் பொழுது, சகோதர சிநேகத்தில் ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதில் ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். வேதம் நமக்கு சொல்லுகிறது, இன் ஹானர் வி டூ டு ப்ரஃபர் அபோவ் ஈச் அதர். நாம் கனம் பண்ணுவதில் ஒருவருக்கொருவர் முந்திக்கொள்ளும். இந்த ஒரு வசனம் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பெருமைகள் அங்கு விலகி போகும். நாம் கனம் பண்ணுறதில் ஒருவருக்கொருவர் நாம் முந்திக்கொள்ள வேண்டும். அவன் சொல்லட்டும், அப்புறம் நான் போய் அவனை கவனம் பண்ணுறேன், அதெல்லாம் பிரியமானவர்களே. நாம் ஒருவரையொருவர் நம்மிலும் மேலாக நாம் கருத வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 1 தீமோத்தேயு 5:21 பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும் பொழுது, நீ பட்சபாதத்தோடு ஒன்றும் செய்யாமல் விசாரிக்கும் முன் நிர்ணயமானம் பண்ணாமலும் இவைகளை காத்து நடக்கும்படி தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட தூதருக்கு முன்பாக உறுதியாய் கட்டளையிடுகிறேன். அப்போ தீமோத்தேயுக்கு சொல்லும் பொழுது, நோ பார்ஷியாலிட்டி, டோன்ட் பி பார்ஷியல். நீ பட்சபாதம் இல்லாமல் ஒருவருக்கு ஒருவர் பட்சம் சாராமல் சரியாக செய். அப்போ ஒருவரில் ஒருவர் அதிக கனமுடையவர்களாக நீங்கள் எண்ணுங்கள். அதை தான் இயேசு கிறிஸ்து இந்த உமையில நமக்கு சொல்லுகிறார். ஒரு தாழ்மை குறித்ததான ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிறார். இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய ஜனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமான ஒரு வார்த்தையை அவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த ஒரு ஊமையானது மரியாதை, அங்கீகாரம், சமூக சரிநிலை ஆகியவற்றை ஒரு மிகப்பெரிய சிந்தனையை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் இந்த ஒரு ஊமையில இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்கிறார். லூக்கா 14:7 விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டதை அவர் பார்த்து அவர்களுக்கு ஒரு ஊமை சொன்னார். ஈவன் டுடே அட் வெட்டிங், இன்னைக்கு கூட நீங்கள் இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டார்கள். இன்றைக்கும் கூட திருமண காரியங்களாக இருக்கட்டும், அல்லது மற்ற மீட்டிங்காக இருக்கட்டும், கூட்டங்களாக இருக்கட்டும், இன்றைக்கு அநேகர் தாங்கள் முதன்மையாக இருக்க வேண்டும். We want to be in the best seat. We want to be in the number 1 seat. We want the front seat. அப்படிங்கிற மாதிரி ஒரு மேன்மையை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மக்களாக இருக்கிறார்கள். அந்த ஃபோட்டோ ஷூட் வந்தது அப்படின்னா என் முகம் ஃபஸ்ட்டு தெரியணும், என் முகம் தெளிவாக தெரியணும். இதில் சில பேர் தெளிவாக இருக்கிறாங்க. அவை அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயத்தோடு தான் அங்கேயும் அந்த ஜனங்கள் இருந்தார்கள். சரி, அவங்கள பார்த்து தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு இந்த ஊமையை. லூக்கா 8:6-9 ஒருவனால் கல்யாணத்துக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராதே. உன்னிலும் கனமுள்ளவன் ஒருவேளை அவனால் அழைக்கப்பட்டிருப்பான். அப்பொழுது உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடத்தில் வந்து இவருக்கு இடம் கொடு என்பான். அப்பொழுது நீ வெட்கத்தோடு தாழ்ந்த இடத்திற்கு போக வேண்டியதான் இருக்கும். அப்போ பாருங்க, ஆண்டவர் இங்கே சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை சொல்றார். ஒருவேளை நீ கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது நீ போய் எடுத்தோடனே போய் மேலே உட்காந்துடுறாதப்பா. ஏன்னா உன்னை காட்டிலும் மேன்மையான ஒருத்தனையும் அந்த வீட்டுக்காரன் அழைச்சிருப்பான். அப்போ அவன் வரும்போது திடீர்னு உன்னையே இங்கேருந்து கொஞ்சம் தள்ளி போங்க, இவர் உட்காந்துட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நீ அந்த மேன்மையான இடத்துலேருந்து இறங்கி வரும் பொழுது அது உனக்கு என்னவா இருக்கும்? வெக்கத்தோடு நீ தாழ்ந்த இடத்திற்கு வருவாய்ன்னு சொல்கிறார். அப்போ பாருங்க, த லார்ட்ஸ் டேக்ட், ஆண்டவருடைய விவேகத்தை நீங்கள் பாருங்கள். ஆண்டவர் ஒரு திருமண விருந்தினுடைய உதாரணத்தை ஒரு மிகப்பெரியதாக அவர் ஒரு ஒரு விவேகத்தோடு அவர் கையாளக்கூடியவராக இருக்கிறார். அப்போது ஆண்டவர் தெளிவாக ஒரு விஷயத்த சொல்கிறார். என்ன அப்படின்னா, நீ போய் என்ன செய்யாத, நீயா போய் தேடி போய் உட்காராத. ஏன்னா அது உனக்கு கனவீனத்தை அது கொண்டு வரும். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட த மாடர்ன் டே ப்ரீச்சர்ஸ் இன்றைக்கி கூட அநேக போதர்களுடைய நிலை இப்படியாக தான் இருக்குது. இன்று பல போதர்கள் விவேகம் என்ற பெயரில் உண்மைகளை மறைக்கக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் மக்களுடைய தவறுகளை சுட்டி காட்டவோ மத ரீதியான பிழைகளை சொல்லவோ அவர்கள் தயாராக இருக்கவில்லை. ஒழுக்கத்தோடு பாவங்களை பற்றிய நேரடியாக பேசுவதில்லை. ஆனால் ஆண்டவருடைய விவேகம் பாருங்க, அவங்களுடைய தவறை, குணாதிசயத்தை, ப்ரைடை பார்த்தோன்னே அடுத்த ஒரு லெசனாக அவங்கள கொண்டு வராரு. திஸ் இஸ் வாட் யூ நீட். ஐ நீட் டு டெல் யூ வாட் த ராங் யூ ஆர் டூயிங். நீங்கள் என்ன தவறு செய்கிறீங்க அப்படிங்கிறத நான் சுட்டி காட்டணும் அப்படிங்கிறத இங்கே அவர் மிக தெளிவாக அவர் செய்கிறார். இன்றைக்கும் இருக்கிற பிரசங்கர்னா நம்முடைய சபையில் என்ன செய்திகள் பிரசங்கிக்கப்பட வேண்டும், அவளுடைய தவறுகளை நாம் உணர்த்த வேண்டும், தவறான வழியில் போகிறவர்களை சீர்திருத்த வேண்டும் அப்படிங்கிற
ஒரு காரியத்தை பேசுவதற்கு இன்றைக்கு பயப்படுகிறார்கள். உதாரணத்துக்கு திருமணமாக இருக்கட்டும், விவாகரத்தாக இருக்கட்டும், மது திருமணமாக இருக்கட்டும், மது அருந்ததை பற்றி பேசுவதாக இருக்கட்டும், அல்லது ஆவிக்குரிய பிரச்சனைகளாக இருக்கட்டும், எந்த காரியங்களாக இருக்கட்டும், இவைகளை சொல்லுவதற்கு என்ன செய்கிறார்கள்? அவர்கள் பயப்படுகிறார்கள். ஆனால் நீதிமொழிகள் புஸ்தகம் 25:6-7 சொல்லும் பொழுது, ராஜாவின் சமூகத்தில் மேன்மை பாராட்டாதே, பெரியவர்களுடைய ஸ்தானத்தில் நில்லாதே, உன் கண்கள் கண்ட பிரவின் சமூகத்தில் நீ தாழ்த்தப்படுவது நல்லதல்ல, அவன் உன்னை பார்த்து மேலே வா என்று சொல்வதே உனக்கு மேன்மை. அப்போ இயேசு கிறிஸ்து இங்கே ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து சொன்ன இதே விஷயத்தை தான் அன்றைக்கு நீதிமொழிகளில் சாலமோனும் 25:6-7 சொல்லியிருக்கிறார். நீயா போய் உட்காருவது உனக்கு என்ன இருக்காது? நல்லதல்ல, மாறாக நீ கீழே இருந்து மேலே வான்னு உன்னை அழைப்பாங்க பார்த்தியா, அதே உனக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து இங்கே எச்சரிக்கிறார். நீங்கள் உயர்ந்த இருக்கையை தேர்வு செய்தால் உங்களை விட மேன்மையானவர் வரும்போது நீங்கள் என்ன செய்யலாம்? தாழ்த்தப்படலாம். ஆகவே நீங்கள் நாடிய மரியாதை உங்களுக்கு என்னவா போய்விடும்? அவமானமாய் போய்விடும். அப்போ இயேசு சொன்ன இந்த ஒரு எடுத்துக்காட்டு நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். எ குட் எக்ஸாம்பிள் ஆஃப் அ ஹம்பிள்னஸ். அவர் தேவனுடைய குமாரனாக இருக்கிறார், இந்த உலகத்தை படைத்தவராக இருக்கிறார். He can have the best place in this world, but he never tried to do that. இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தினுடைய முதன்மையாக இருப்பதற்கான எந்த ஒரு காரியத்தையும் அவர் தேர்வு செய்யவில்லை. மாறாக அவர் தன்னைத்தானே தாழ்த்தினவராய் இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்து சென்றார். நீதிமொழிகள் 11:2 சொல்லும் பொழுது, அகந்தை வந்தால் இலட்சியம் வரும், தாழ்ந்த சிந்தையுள்ளவரிடத்தில் ஞானம் உண்டு. தாழ்மையாய் இருப்பவர்களிடத்தில் ஞானம் வரக்கூடியதாக இருக்கிறது. அகந்தையாய் மேட்டிமையாய் இருப்பவர்களுக்கு இலச்சைகள் வரக்கூடியதாக இருக்கிறது. நீதிமொழிகள் 16:18 அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டுமை. ஒரு மனுஷனுக்கு அழிவு வருது அப்படின்னா அவன் மேன்மையாக இருந்தால் கண்டிப்பாக வரும். ஒருவன் மனமேட்டுமையாக இருக்கும் பொழுது அந்த மனிதன் விலக்கூடியவனாய் இருக்கிறான். லூக்கா 14:10 ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது நீ போய் தாழ்ந்த இடத்தில் உட்காரு, அப்பொழுது உன்னை அழைத்தவன் சிநேகிதனே உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும் பொழுது உன்னோட கூட பந்தயம் இருக்கிறவர்களுக்கு முன்பாக உனக்கு என்ன இருக்கும்? கனமுண்டா. நீயா போய் உட்காரும்போது அவங்க இறங்க சொல்லிட்டாங்கன்னா கனவீனம்ப்பா. மாறாக நீ கீழே இருக்கும்போது அவங்க வா நீ இங்கே உட்காரணும்னு உன்னை அழைத்து கொண்டு போய் உன்னை உட்கார வைக்கிறாங்களவா, அதுதான் உன்னை சுற்றி இருக்கிறவங்க முன்னாடி உனக்கு என்னவா இருக்கும்? கனமாக இருக்கும். அப்போது இங்கே 2 விஷயங்கள். ஒன்று, உயர்ந்த இருக்கையை நீங்கள் என்ன செய்யாதீர்கள்? தேர்வு செய்யாதீர்கள். 2வது, கீழான இருக்கையை நீங்கள் தேர்வு செய்ய. அதனுடைய அர்த்தம், நீங்கள் மேட்டுமையாக இருக்கக்கூடிய ஒரு வழிகளை தேர்வு செய்யாதீர்கள், மாறாக தாழ்மையாக இருக்கக்கூடிய வழிகளை நீங்கள் தேர்வு செய்யுங்கள். அப்போ ஆவிக்குரிய பொருள் என்ன அப்படின்னா, தேவன் தான் ஏற்பாட்டாளர். அப்போ அந்த கல்யாண விருந்தினுடைய ஏற்பாட்டால் யாருங்க? அவர் தேவனாக இருக்கிறார். அப்போது தேவனுக்கு முன்பதாக உங்களை நீங்கள் உயர்த்தினீங்கன்னா அவர் தாழ்த்துவார். தேவனுக்கு முன்பதாக நீங்கள் தாழ்த்தும் பொழுது அவர் உங்களை உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். 1 சாமுவேல் 15:17 அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்தபோது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர், கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவித்தாரே. பாருங்க, இங்கு சவுலானவர் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக வரும் பொழுது சாமுவேல் அவரை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, உன்னை ராஜாவா தேவன் ஏன் தேர்வு செஞ்சாரு தெரியுமா? ஏன்னா நீ தாழ்மையாக இருந்தார். நீ தாழ்மையாக இருந்தபடினால் தேவன் உன்னை ராஜாவாக தேர்வு செய்தால். ஆனால் நீ ராஜாவாக வந்த பிறகு உனக்குள்ள என்ன வந்துடுச்சு? அகங்காரமும் மேட்டுமையும் வந்துவிட்டது. பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட நாம் தாழ்மையில் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். அந்த உயர்வுகள் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கர்த்தருக்கு முன்பதாக நம்ம மேட்டிமையுள்ளவர்களாக நாம் மாறக்கூடியவர்களாய் இருக்கிறோம். அப்போ சாமுவேல் சவுலுக்கு என்ன நடந்ததோ அதே தான் நமக்கும் நடக்கக்கூடியதாக இருக்கிறது. சவுல் அங்கே கர்த்தருக்கு மேட்டிமையாக இருக்கும் பொழுது ராஜாவாக இருந்த அவரை கர்த்தர் நிகாரித்தார். நம்மையும் நாம் கர்த்தருக்கு முன்பாக மேட்டிமையாய் உயர்த்தும் பொழுது கர்த்தர் நம்மையும் அவர் அங்கீகரிக்க மாட்டார். நீதிமொழிகள் 15:33 கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. We need to be humble. மேன்மைக்கு
கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தை போதிக்கும். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 20லிருந்து 21வது வசனம். அப்பொழுது செபதேயின் குமாரனுடைய தாய் அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு, உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றாள். அவர் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்தில் என் குமாரராகி 2 பேரில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் இடது பாரிசத்திலும் உட்காரும்படி அருள் செய்ய வேண்டும் என்றார். அப்போ பாருங்க, இந்த ஒரு பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம் சவுளுடைய வாழ்க்கையில் அங்கே எப்படி மேட்டுமை வந்தது அப்படின்னு. இங்கேயும் த மதர் ஆஃப் ஜேம்ஸ் அண்ட் ஜான், யாக்கோபு யோவானுடைய அம்மா இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து ஒரு ரெக்வஸ்ட்டை வைக்கிறாங்க, ஒரு ஒரு காரியத்தை முன் வைக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, என்னுடைய 2 மகனில் ஒருவன் உங்கள் வலது பாரிசத்தில் இன்னொருவன் இடது பாரிசத்தில் என்ன செய் உட்காருக்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும். பிரியமானவர்களே, she did not realize what would this bring a trouble among the apostles. அங்கே சீசர்களுக்குள்ளாக இது எவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை பிரச்சனையை கொண்டு வரும் அப்படிங்கிறத அவங்க நினச்சி பார்க்கல. நீங்கள் கீழே வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், 24வது வசனத்தில் மற்ற 10 பேரும் அதை கேட்டு அந்த 2 சகோதர பேர்களும் என்ன செய்தார்கள், அவர்கள் எரிச்சல் அடைந்தார்கள். பிரியமானவர்களே, அங்கே சீசலுக்குள்ளும் யாருக்கு முதன்மையான இடம் வரும் அப்படிங்கிறதுல அவங்களுக்கும் பிரச்சனையாக இருந்தது. அது மிகப்பெரிய ஒரு கலவரமாக அவங்களுக்குள்ள மாறியது. மார்க்கு 9ஆம் அதிகாரம் 34-35 அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள், ஏனெனில் தங்களுக்குள்ளே எவன் பெரியவன் என்று வழியில் தர்க்கம் பண்ணினார்கள். யாருங்க? சீசர்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய சீசர்கள். அப்பொழுது அவர் உட்கார்ந்து 12 அழைத்து, எவனாகிலும் முதன்மையாக இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் கடையானவனும் எல்லாருக்கும் ஊழியக்காரனுமாய் இருக்க கடவன் என்று சொல்லி. அப்போ இயேசு கிறிஸ்துவானவர் அவளுக்குள்ளாய் இருந்த அந்த மேட்டுமையான பிரச்சனையை உணர்ந்தவராய் அங்கே தாழ்மையை குறித்து இயேசு கிறிஸ்து பேசுகிறார். உங்களில் மேன்மையாய் இருக்கிறவன் எவனோ அவன் என்ன செய்யணும், அவன் ஊழியம் செய்ய கடவன். அப்போது அந்த லார்ட் சஃபர், இயேசு கிறிஸ்துனுடைய அந்த கர்த்தருடைய பந்தியின் தருணத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் ஒருவருக்கொருவர் நீங்கள் கீழ்ப்படிந்திருங்கள், ஒருவன் மேன்மையாக இருக்க விரும்பினால் அவன் ஊழியம் செய்ய கடவன் என்கிற ஒரு போதனையை தன்னுடைய சீசர்களுக்கு அவர் சொன்னார். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில், ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான். We need to humble ourselves like a child. That's what Jesus told. அப்போ don't try to be great in the kingdom. நான் பெரியவனா இருக்கணும் அப்படிங்கிறத நினைக்காதீங்க. பட் குழந்தைகளை போல நீங்கள் தாழ்மையாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கும் கூட நம்முடைய சபைகளில் யார் மேன்மையானவர்கள், யார் உயர்ந்தவர்கள் என்கிற ஒரு போட்டியும் ஒரு பிரச்சனையும் இன்றைக்கு அநேக சபைகளில் இருக்குது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, who is the best preacher, ஒரு நல்ல போதகர் யார் அப்படிங்கிற ஒரு மேட்டுமையான எண்ணங்கள் இருக்குது. which church is the best church, யார் சபை நல்ல சபை, யாருடைய சபை பெரிய சபை அப்படின்ட்டு இந்த மாதிரி சில காரணங்கள்னால ஜனங்கள் தங்களை என்ன செய்கிறார்கள், மேன்மையானவர்களாக காட்டிக்கொண்டு மேன்மைங்கிற ஒரு பிரச்சனை சபைக்குள்ளேயும் போய்கொண்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, ப்ளீஸ் டோன்ட் கெட் இன்வால்வ் வித் திஸ் கைண்ட் ஆஃப் ஆட்டிடியூட். இப்படிப்பட்ட ஒரு ப்ரௌட்ஃபுல், ஒரு மேன்மைக்குரிய ஒரு பாவத்துக்குள்ளே நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதுங்க, நம்ம போய்விடக்கூடாது. 1 தீமோத்தேயு 3:6 சொல்லும் பொழுது, அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினையிலே விழாதபடிக்கு நூதன சீசனாய் இருக்கக்கூடாது. அங்கே மூப்பர்களுக்குரிய ஒரு தகுதியில் சொல்லும் பொழுது, அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினையிலே விழாதபடி நூதன சீசனாய் இருக்கக்கூடாது. ஒரு எல்டர்ஸ்க்கு என்ன இருக்கக்கூடாதாமாங்க, ஒரு இருமாப்பு இருக்கக்கூடாது, அவங்க பெருமையுடையலாய் இருக்கக்கூடாது. அவர்கள் மாத்திரமல்ல, இன்றைக்கு கர்த்தருடைய சபையில் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பெருமைகள் இருக்கக்கூடாது. லூக்கா 14:14 அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் என்ன செய்வானாமாங்க, உயர்த்தப்படுவான். லூக்கா 18ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அவன் அல்ல இவனே நீதிமாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்ப போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான். இந்த பகுதியில் நம்ம ப்ரேயர் பார்க்குறோம், ஒரு பரிசையினுடைய ஒரு ஜெபத்தையும் பார்க்குறோம், இந்த ப்ரேயர் ஆஃப் டேக்ஸ் கலெக்டரையும் நம்ம பார்க்குறோம். ஒருத்தன் ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே நான் உங்களுக்காக அதை பண்ண இதை பண்ண, இவனை மாதிரி இல்லை,
நான் உங்களுக்கு நிறைய செஞ்சிருக்கிறேன், இவனை காட்டிலும் நான் நீதிமான் அப்படின்னு தன்னை உயர்த்தி ஜெபம் பண்ணான். ஆனால் இன்னொருவன் ஜெபித்தான், ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லை, நான் பாவி என்று தன்னை கர்த்தருக்கு முன்பதாக தாழ்த்தினான். ஆகவே பிரியமானவர்களே, யூ ஷுட் ரிமெம்பர் திஸ் ப்ரேயர் ஆஃப் பப்ளிகன் அண்ட் பெரிசிஸ். நாம் தேவனிடத்தில் நம்முடைய மேன்மைக்குரிய குணத்தை நம்ம காட்டக்கூடாது. நமக்குள்ளாக இப்படிப்பட்ட மேட்டுமையான குணங்கள் வரும் பொழுது தேவன் நம்மை புறக்கணிக்கக்கூடியவராய் இருக்கிறார். சங்கீதம் 18:27 தேவரே சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர், மேட்டிமையான கண்களை நீ தாழ்த்துவீர். கர்த்தர் மேட்டிமையுள்ளவர்களை அவர் தாழ்த்தக்கூடியவராய் இருக்கிறார். அதே நீதிமொழிகள் 29:23 மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மையுள்ளவனோ கனமடைவான். தாழ்மையுள்ளவன் கனமடைவான், மேட்டிமையுள்ளவன் அவன் தாழ்த்தப்படுவான். அடுத்து மத்தேயு 23:12 தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். யாக்கோபு 4:6 அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவருக்கோ அவர் கிருபையை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. கர்த்தர் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ள ஜனங்களுக்கு தான் கிருபை அளிக்கிறார். 1 பேதுரு 5:5 அந்தபடி இளைஞரை மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அழிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கக்கூடியவராய் இருக்கிறார். மற்றவர்களிடம் இருக்கும் பெருமையை, அகந்தையை நாம் எப்படி பார்க்கிறோமோ அதே போல நம்மிடம் இருக்கும் பெருமையை நாம் என்ன செய்யணுங்க, நாம் பார்க்க வேண்டும். சில நேரங்களில் அவர் பெருமையாக இருக்கிறாங்க, அவர் மேட்டுமையாக இருக்கிறாங்க, மற்றவங்க நாம் சொல்லிட்டு இருப்போம். ஆனால் நம்மகிட்ட இருக்கிற பெருமையும் மேட்டிமையும் நம்ம பார்க்க தவறவிடக்கூடியலாம் இருக்கிறோம். பிரியமானவர்களே, எந்த விலை கொடுத்தாலும் நமக்குள்ளாக இருக்கிற பெருமையை நாம் தவிர்த்து விட வேண்டும். கடவுள் நம்முடைய பெருமையை, அகந்தையை எப்படி பார்க்கிறாரோ அப்படியே நாமும் அதை பார்த்தால் ஒரு கொள்ளை நோயை கண்டு அஞ்சு ஓடுவதை போல அதிலிருந்து விலகிவிடும். ஆண்டவர் இந்த பெருமை எப்படி பார்க்கிறார் அப்படின்னா, அது மிகப்பெரிய ஒரு கொள்ளை நோய். இட் இஸ் சிக்னஸ் தட் வுட் காஸ் யூ டு டெத். அது அந்த மாதிரி நீங்கள் பார்க்கணும். இது வந்துச்சுன்னா எனக்கு மரணம் உறுதி, இது வந்துச்சுன்னா எனக்கு அழிவு உறுதிங்கிற மாதிரி இந்த ஒரு மேட்டுமையை நம்ம பார்க்க தொடங்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நாம் அதிலிருந்து தப்பித்து கொள்ளக்கூடியலாம் இருக்கிறோம். அவை நம்முடைய பெருமை, அகந்தை என்றால் மட்டும் அது மரியாதைக்குரியது என்று நாம் நினைக்கிறோம். நான் பண்ணுறதெல்லாம் மரியாதை, நான் இது பெருமையாக சொல்லலைங்க, இது ஒரு மரியாதைக்காக நான் இதை எதிர்பார்க்குறேன்னு சொல்லலாம். ஆனால் கடவுள் அதை காணும் விதம் முற்றிலும் வேறாகும். உங்களுடைய பார்வைக்கு வேணால் அது பெருமை இல்லாமல் மரியாதைக்குரியதாக இருக்கலாம். ஆனால் கடவுள் பார்வையில் உங்களை நீங்கள் உயர்த்துவதும் உங்களை நீங்கள் மேட்டுமையாய் கருவதும் அது அருவருப்பாய் இருக்கிறது. சரி பிரியமானவர்களே, இந்த ஊமையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சில மிக முக்கியமான பாடங்களில் ஒன்று என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அகந்தையின் காரணமாக இறைப்பணி தடைப்படுகிறது. இன்னைக்கு மேட்டுமை நிமித்தமாக தேவனுடைய வேலைகள் குறையக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு தேவனுடைய சபையில் தேவனுக்காக பணிபுரிவதற்கு அதிக பெருமை கொள்வதால் கர்த்தருடைய வேலைகள் இன்னைக்கு அநேக ஊழியர்களாக இருக்கட்டும், சபை விசுவாசிகளாக இருக்கட்டும், அவங்களுக்குள்ள மேன்மை வந்துருச்சுன்னா அது சபையும் கர்த்தருடைய வேலையும் அது பாதிக்கூடியதாக இருக்குது. நான் ஏன் சபையை சுத்தம் செய்ய வேண்டும், நான் யாருன்னு தெரியுமா, வீடு வீடாக நான் ஏன் போய் ஊழியம் பண்ணணும், ஏன் ஆண்டவருக்காக நான் ஊழியம் பண்ணணும் என்று தன்னை மேட்டுமையாய் ஜனங்கள் கருதி இதை செய்யாதபடியால் இன்றைக்கு சபையும் ஊழியமும் பாதிக்கப்படுது. இரண்டாவது, தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுகிறான் என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். தற்பொறுமை கொண்டு தன்னைத்தானே உயர்த்தி கொள்பவர்கள் இறுதியில் அவமானத்தையும் வீழ்ச்சியுமே சந்திப்பார்கள். இதுக்கு நிறைய உதாரணம் இருக்குது. பட் let us keep that in our mind. மூணாவதாக, தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். He who humble himself will be exalted. இதைய நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கையிலையும் நம்ம படிச்சிருக்கிறோம். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். உயர்த்தின அநேகர் தாழ்ந்திருக்கிறார்கள், தாழ்விலிருந்து தங்களை தாழ்த்தி அநேகர் உயர்ந்தும் இருக்கிறார்கள். let us not forget those two kinds. அடுத்தது, நேபுகாத் நேசரை நீங்கள் மறந்துவிடாங்க. அதில் ஒருத்தர் தான் நேபுகாத் நேசர். தானியேல் 4:28-33 வரை நம்ம பார்க்குறோம். அவர் மாடியில் போயிட்டு இருக்கும்போது, இது நான் கட்டிய ராஜ்யம் அல்லவான்னு தன்னுடைய பலத்தை தன்னை அவர் பெருமைப்படுத்தும் பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ பண்ணது பேசுனது தப்புன்னு புரிகிற வரைக்கும் நீ என்ன செய்ய, புல்ல தின்னு அப்படின்னு ஆண்டவர் என்ன செஞ்சாருங்க, அவரை தாழ்த்தினார். அடுத்தது, ஆமானை நாம் என்ன செஞ்சிடக்கூடாதுங்க, நாம் மறந்து விடக்கூடாது. எஸ்தர் புஸ்தகத்தில் எஸ்தனுடைய மாமா மொர்தெக்காய்க்கும் ஆமானுக்கும் இருக்கிற பிரச்சனை நமக்கு தெரியும்.
இந்த ஆமானுக்கு மொர்தெக்காய் பிடிக்காது. ஏன்னா மொர்தெக்காய் அவர் வரும்போது அவருக்கு கனத்தை செலுத்த மாட்டார், மரியாதை செலுத்த மாட்டார். ஸோ இதுவே தன்னை அவன் கனப்படுத்தலையே நான் எவ்வளோ பெரிய ஆள் அப்படிங்கிறது அவருக்குள்ள அவருடைய மனசில் என்னாச்சுங்க, ஒரு பெரிய ஒரு பகையாக அங்கே அவருக்குள்ள என்னாச்சுங்க அங்கே உருவானது. அப்போது ஒரு நாள் ராஜா என்ன செய்கிறாரு, புத்தகத்தை வாசிக்கிறாரு. ஆகமங்களை வாசிக்கும் பொழுது ராஜாவை ஒரு ஆபத்திலிருந்து இந்த மொர்தெக்காய் காப்பாற்றினது அவருக்கு தெரிய வந்தது. ராஜா கேட்குறாரு, இந்த மனுஷனுக்கு நாம் என்ன செஞ்சோம் அப்படின்னு கேட்கும்போது ஒன்றுமே செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் ஆமானை கூப்பிட்டு ராஜா ஒருத்தனை கனப்படுத்த நினச்சா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாரு. ஆமான் தனக்காக தான் அவர் கேட்குறாரு, அது நானாக தான் இருக்குன்னு நினச்சிட்டு அவனுக்கு உங்களுடைய கிரீடத்தை வைக்கணும், அவனுக்கு நல்ல வஸ்திரத்தை தரணும், அவங்களுக்கு உங்களுடைய மோதிரத்தை போடணும், ஜனங்கள் எல்லாம் பார்க்குற மாதிரி அவன் வீதியில் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே ராஜா சொல்லுவார், அதை நீ மொர்தெக்காய்க்கு செய் அப்படின்னு அவர் என்ன செய்வாருங்க, அவர் சொல்லுவார். அங்கே பாருங்கள், அவர் உயர்த்த பார்த்தாரு, இங்கே ஒருத்தர் தாழ்மையாக இருந்தார், அவர் என்ன செய்கிறாருங்க, உயர்த்தப்படுகிறார். ஆமான் இந்த மொர்தெக்காய் எப்படியாச்சும் கொள்ளணும் அப்படின்னு அவருக்காக பல சதிகளை பண்ணார். கடைசியில் அந்த சதியில் யார் விழுந்தாருங்க, ஆமான். இப்படி தான் நாமும் பிரியமானவர்களே, நாம் உயர்த்தவும் பிறரை தாழ்த்தவும் நாம் என்ன செய்யக்கூடாதுங்க, எப்பவுமே முயற்சி செய்யக்கூடாது. அது நமக்கே அழிவை கொண்டு வரும். அடுத்ததாக ஆதாம் மற்றும் ஏவாளை நீங்கள் நினைவு கூறும். ஆதியாகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் அந்த கனியை புசிக்கும் நாளில் தேவர்களை போல ஆகும் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. கடவுளை மாதிரி ஆயிடலாம், நாங்களும் கடவுளை மாதிரி ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு அகந்தை அவங்களுக்குள்ளே இருந்தபடியால் தான் பாவத்தில் அவங்க விழுந்தாங்க. அடுத்தது 7வதாக நீதிமொழிகள் 16:18 அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனவேற்றுமை. 8வதாக பெருமை இல்லாதிருப்பதே மன்னிப்பு கேட்க உதவும். நம்முடைய வாழ்க்கையில் பெருமை இல்லை அப்படின்னா தான் நம்ம ஒரு இடத்துல என்ன செய்ய முடியுங்க, மன்னிப்பே கேட்க முடியும். அகந்தை இல்லாத ஒரு இருதயம் தான் தான் செய்த தவறு, நான் பாவம் செய்தேன், இது என் பிழைதான் என்று என்ன செய்யுங்க, ஒப்புக்கணும். ஆனால் அகந்தையும் மேட்டிமையும் வந்துருச்சுன்னா தப்பே செஞ்சாலும் நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும், நான் ஏன் அடிபணிஞ்சு போகணும்? பிரியமானவர்களே, அது தவறான எண்ணம். இது என்னுடைய தவறு, நான் மன்னிப்பு கேட்குறேன் என்று சொல்லி நாம் என்ன செய்யணுங்க, நம்ம தாழ்த்த வேண்டும். அப்போது இந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்வோம். நாம் அகந்தைக்கும் மேட்டுமைக்கும் நாம் விலகி வாழ்வோம், தாழ்மையாக இருப்போம். தாழ்த்துகளை கர்த்தர் உயர்த்துகிறார். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி.